சந்தோஷமே எங்கும் சந்தோஷமே. Rubilux Rockfort Paints. பிரியங்களுக்கும் மதிப்பிற்கும் உரிய வாவ் தமிழா அன்பர்களுக்கு உங்கள் வேதா கோபாலனின் பணிவான வணக்கங்கள். ராசி பலன், அதுலேயும் 2024 வருடத்து ராசி பலன் அப்படின்ற போது மனசில் ஒரு பயமோ தயக்கமோ என்ன இருக்குமோ, எப்படி இருக்குமோ இந்த வருடம் அப்படின்ற ஒரு எண்ணங்களும் கேள்விகளும் உங்கள் மனசில் வரும். மிக்சடாக இருக்குங்க. எல்லா கிரகமும் நமக்கு எதிராகவும் போகலை, எல்லா கிரகமும் நமக்கு சார்பாகவும் இல்லைன்ற போது நம்ம சமாளிச்சிடலாம். கொஞ்சம் பரிகாரங்கள் பண்ணலாம், கொஞ்சம் மனதை தேற்றிக்கலாம், அல்லது அந்த பிரச்சனை வராமல் இருக்க எப்படி காத்துக்கலாம்னு பார்த்துக்கலாம். இந்த வருடம் பார்த்தீங்கன்னா 3 கிரகங்கள் அடுத்தடுத்த நிலையில் இருக்கு. 2024 வருடம் சனி பகவான் கும்பராசிலையும், ராகு பகவான் மீனராசிலையும், மேஷத்தில் குரு பகவானும் இருக்காங்க. கன்னியில் கேத்து இருக்காரு. மேஷத்தில் இருக்கிற குரு பகவான் ஏப்ரல் மாதம் ரிஷபத்துக்கு போக போகிறாரு. அதனால ஒரு ஏப்ரலுக்கு முன் ஏப்ரலுக்கு பின்னு வேணாலும் நம்ம இந்த பலன்களை பிரிச்சுக்கலாம். எப்படி பார்த்தாலும் எந்த வகையிலையும் முழு வருஷத்தில் ஏதான ஒரு பகுதியாவது நம்ம எல்லாருக்குமே நிச்சயமாக நல்லா தான் இருக்க போகிறது. குரு இருக்கிற இடமாவது நல்லாயிருக்கும், பார்க்குற இடமாவது நல்லாயிருக்கும். அதனால் எல்லா ராசிகளுக்குமே இந்த 2024 நல்லா தான் இருக்க போகிறது. நம்ம ராசிக்கு எப்படி இருக்குன்னு இப்போ பார்ப்போம். மீன ராசிக்கு 2024 வருடம் எப்படி இருக்க போகிறது அப்படின்னா, எல்லாரும் பயமுறுத்தியிருப்பாங்க. போகிறவங்க வரவங்க, சின்ன குழந்தை பெரியவங்க, ஆண்கள் பெண்கள், ஆஃபீஸ் ஸ்கூலு காலேஜு வீட்டில் அக்கம் பக்கம் எல்லாரும் உனக்கு 7.5 சனி ஆரம்பிச்சிடுச்சு, உனக்கு 7.5 சனி ஆரம்பிச்சிடுது, 7.5 வருஷம் போச்சு, அப்படி இப்படி. கவனமாக இருங்க, ஜாகிரதையாக இருங்க. ஆனால் பயப்படாதீங்க. எஸ்பெஷலி 30 வயதுக்கு மேலே உள்ளவங்களுக்கு நல்ல வருடம், நல்ல விஷயங்கள்லாம் நடக்க போகிறது. நல்லபடியாக மேலே மேலே முன்னேறக்கூடிய ஒரு நன்மைகள்லாம் நடக்க போகிறது. முதல்ல பயப்படாதீங்க. கடந்த ஒரு வருடமாகவே மனசில் தேவையில்லாத பயம், தேவையுள்ள பயம் எல்லாமே உங்களை போட்டு அலக்கழிச்சிட்டு இருக்கு. ஐயோ நான் இப்படி பண்ணினதுக்கெலாம் பயப்படுவீங்க. நீ இப்படி செய்துட்டேனே, ஐயோ இது என்னை எங்கே கொண்டு விடுமோ, நான் பண்ணது தப்போ, அதான் செய்துட்டீங்கல்ல, அல்லது செய்யறதுக்கு முன்னாடி யோசிங்க, ஒரு பயந்துட்டு யோசிங்க. எல்லாத்தையோட நீங்கள் ஜாகிரதையாக இருக்க வேண்டியது பழி வராமல் பார்த்து கொள்ளுதல். உங்களுக்கே தெரியும் நீங்கள் என்னென்னா செய்தால் பழி வரும், என்னெல்லாம் செய்தால் பழி வராமல் இருக்கும்னு உங்களுக்கு தாராளமாக தெரியும். நீங்கள் 1ஆம் கிளாஸ் ஸ்டூடெண்ட்னா கூட உங்களுக்கு தெரியும் நான் என்ன தப்பு செய்யக்கூடாதுன்ட்டுன்னு. அதனால் நீங்கள் பழி வரும் செயல்கள்லேருந்து உங்களை காத்துக்குங்க. தவறு நேராதபடி கவனமாக இருங்க. அலுவலகத்தில் ஏதாவது அப்படின்னா கூட அங்கேயும் உங்கள் மேலே தப்பு வராமல் வேலையில் முழு கான்சன்ட்ரேஷன் வேணும். அது வராதுங்க. கான்சென்ட்ரேட் பண்ண முடியாதபடி உங்களுக்கு எக்ஸ்டர்னல் டைவர்ஷன்ஸ் நிறைய வரும். உங்களை கவனச்சிதறல்கள் ஏற்படுத்துறதுக்கு நிறைய விஷயங்கள் வரலாம். அது எல்லாத்தையும் நீங்கள் தான் டேக்கிள் பண்ணோம். நீங்கள் தான் யூ ஆர் யுவர் ஓன் ஜட்ஜ். அதை ஞாபகம் வச்சுங்க. யாரும் உங்களுக்காக பெரிய ஹெல்ப்லாம் பண்ணவும் போகிறாங்க. உங்களுக்கு நிறைய காட்ஃபாதர்லாம் வரப்போகிறாங்க. அஃபிஷியலாக உங்களை கைட் பண்ணுவாங்க. இதை செய்யாதன்னு சொல்ல போகிறாங்க. ஆனால் இந்த நல்லவங்க நமக்கு அட்வைஸ் பண்ணுறாங்களே, இதை எடுத்துப்போன்னு கூட உங்களுக்கு எடுத்துக்க தெரியாதுங்க. இவங்க என்ன சொல்கிறது, நான் என்ன கேட்கறது அப்படின்ற ஒரு கோபத்தாபங்களோடு இருப்பீங்க. முதல்ல கோபத்தாபங்கள் யார்கிட்டையுமே வேண்டாம், உங்ககிட்டையும் வேண்டாம். அதுவும் இருக்கும் சுய பச்சாதாபம். ஐயோ எனக்கு மட்டும் எதுவுமே நடக்கலையே, எனக்கு முந்தின நாளைக்கு பாயசம் வரைச்சி அவங்க போயிடுறாங்களே, எனக்கு மட்டும் வரல, நான் மட்டும் எனக்கு மட்டும். அந்த கழிவிறக்கத்தை விடுங்க, சுய பச்சாதாபத்தை விடுங்க. தன்னம்பிக்கை இன்க்ரீஸ் பண்ணிங்க. அது குறையுங்க. தன்னம்பிக்கை குறையாம பார்த்துங்க. ஏன்னா உங்களுடைய பலம் உங்களுக்கு தெரில. ஐ எம் நாட் கேப்பபிள்னு நினைக்கிறீங்க. யூ ஆர் கேப்பபிள். முதல்ல அதை புரிஞ்சுக்கங்க. எவ்வளோ ஒரு மென்மைத்தன்மை உங்களுக்கு இருக்குது, கருணை இருக்கும், இரக்கம் இருக்கும், நல்லவங்களோட நட்பு இருக்குது. இதெல்லாம் உங்களை காப்பாற்ற போகிறது. உங்களுடைய நல்ல மனம், ஓரளவு பக்தி கூட உள்ளவர் தான் நீங்கள். அது உங்களை காப்பாற்றும் தான். என்ன ஒன்று, இந்த பக்தி வேணப்போது நான் ஊர்கா மாதிரி தொட்டுக்கிறேன், மற்ற நேரத்தில் இதெல்லாம் வச்சுக்கிறேன் ஒரு ஓரத்துலன்றீங்க இல்லையா, அதை மட்டும் கொஞ்சம் மாற்றிக்கோங்க. தெய்வ சிந்தனைகள் கொஞ்சம் அதிகமானால் ரொம்பவே பிரச்சனையே இல்லாமல் ஓடும் வண்டி. தேவையில்லாத செலவுகள் ஏகப்பட்டது பண்ணுறீங்க. சாதாரணமாலாம் பண்ணல. ஒரு விஷயம் வாங்குறதுக்கு ஒரு கடைக்கு போயிட்டு 10 விஷயம் வாங்கிட்டு வரீங்க. அதனால் என்ன பண்ணுங்கள், இந்த ஆன்லைன் ஷாப்பிங்கை முதல்ல நிறுத்துங்க. மாலுக்கு போகாதீங்க. சின்ன கடைக்கு போய் உங்களுக்கு வேண்டிய பொருளை வாங்கிட்டு வாங்க. ஒரு லிஸ்ட்டு போட்டால் அதை கரெக்டாக யூ ஹாவ் டு அட்ஹேர் டு த லிஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா. நான் இந்த லிஸ்ட்டு படி வாங்கிட்டு ஒழுங்கு மரியாதை நான் திரும்பி வந்துடுவேன் வீட்டுக்கு அப்படின்னு நினைங்க. அடுத்தது உங்களுக்கு ஒரு பயமுறுத்துவாங்க. உங்களுக்கு தேவையில்லாத பயம் மனசில் வரதெல்லாம் சுற்றி இருக்கிறவங்க
நிறைய பயமுறுத்துவாங்க. உனக்கு தெரியுமா, இந்த வருஷம் வந்து லே ஆஃப்ல உன் பேர் லிஸ்ட்டில் இருக்கான், இருந்துட்டு போகிறது, நாங்கள் எல்லாம் ஒன்றும் ஆகாது, எனக்கு கடவுள் நம்பிக்கை இருக்குது, உழைப்பு மேலே நம்பிக்கை இருக்குது, முயற்சி செய்வேன், போகாது வராதுன்னு கொஞ்சம் மனசை திடப்படுத்திங்க. ஏன்னா அவன் போகிற பக்கம் ஒரு பொய் சொல்லிட்டு போயிருப்பானா இருக்கும். இது என்னாகும், உங்களுடைய வேலை மேலே உங்களுக்கு இருக்கிற கான்சன்ட்ரேஷனை குறைச்சி அந்த குவாலிட்டியை குறைச்சா நிஜமாவே லே ஆஃப்க்கு போய்டும்ல. அது மாதிரி இல்லாதபடி நான் கடைசி நிமிஷம் வரைக்கும் உழைக்கிறேன், என் உழைப்பு எனக்கு கை கொடுக்கும் அப்படின்னு நம்புங்க. வாக்கினில் இனிமேன்னு சொல்லுவாங்க, அது இந்த வருஷம் நிறையவே இருக்கும் உங்கள்கிட்ட. உங்களுடைய வார்த்தைகள் பலிக்கும். யாரையான ஆசீர்வாதம் பண்ணிங்கன்னா அது அப்படியே நடக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோ ரிலேட்டிவ்ஸோ வந்து சொல்லுவாங்க, நீ ஒரு ஆல் த பெஸ்ட் சொன்னியே, எனக்கு அது அப்படியே பலிச்சுது, நீ சொன்னபடியே நடந்தது, நீ சொன்னபடியே நான் பாஸ் பண்ணேன், நான் எதிர்பார்க்கவே இல்லை, நன்றி, சந்தோஷம், அது மாதிரி சொல்லுவாங்க. குறிப்பாக குடும்பத்தினரிடையே ஒரு சந்தோஷமான சூழ்நிலை இருக்கும். சண்டை அதெல்லாம் இது ஒரு பக்கம் இருந்தாலும் உங்களோட முயற்சினால், உங்களோட தன்னடக்கம் காரணமாக அந்த சண்டைகள் பெரிதாகாமல் காப்பாற்றப்படும். பேங்க் பேலன்ஸ் ஓரளவு இன்க்ரீஸ் ஆகுங்க. நீங்கள் வந்து கொஞ்சம் செலவாக கொஞ்சம் குறைச்சி எல்லாம் பண்ணிங்கன்னா நிச்சயமாக உங்களுடைய பேங்க்கில் உங்களுக்கு பேலன்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். பிற்காலத்துக்கு உதவ போகிறது. இப்போ நீங்கள் செலவழிக்கிற சில விஷயங்கள் கூட பிற்காலத்துக்கு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி ஹெல்ப் பண்ண தான் போகிறது. ஏப்ரல் மாதத்துக்கு பிறகு உங்களோட சகோதரன் அல்லது சகோதரி உங்களுக்கு வந்து பெரிய அளவில் உதவி செய்ய போகிறாங்க. அவங்க வந்து ஒரு பெரிய நன்மை செய்ய போகிறாங்க. குறிப்பாக உங்களுடைய ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் ஒரு பேருதவி செய்வாங்களா இருக்கும். அல்லது உங்களுக்கு ஒரு புது வேலை கிடைக்கவோ, ஒரு ஸ்கூல் அல்லது காலேஜில் அட்மிஷன் கிடைக்கவோ உங்களுடைய சகோதர சகோதரிகள் உதவிகரமாக இருப்பாங்க. ஏப்ரலுக்கு முன்னாடி அப்படின்னு எடுத்துட்டோன்னா ஃப்ரெண்ட்ஸ் வந்து பெரிய அளவில் ஹெல்ப் பண்ண போகிறாங்க. ஃப்ரெண்ட்ஸ் வந்து நம்பிக்கைக்குரிய சில ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, ஆப்போசிட்டாகவும் சில பேர் இருக்காங்க. ஆனால் நீங்கள் ஃபென்டாஸ்டிக் ஜட்ஜ். நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா, இவங்க எனக்கு நல்லது செய்கிறவங்க, இவங்க என்னை கவுக்க பார்க்குறவங்க, மனசில் ரெடியாக கரெக்டாக இருப்பீங்க. காமாக இருங்க. யாரையும் நீங்கள் வெளியில் காமிச்சிக்க வேண்டாம், நீ நல்லவன் கண்டுபிடிச்சிட்டேன், நீ கெட்டவன் கண்டுபிடிச்சிட்டேன், ஒன்றும் வேண்டாம். மனசளவில் யாருக்கு எந்த அளவு இடம் கொடுக்கலாம், யார்கிட்ட பர்சனல் விஷயங்களை கொட்டலாம், யாருக்கு பணம் கொடுக்கலாம் அப்படின்னு ஜட்ஜ் பண்ணிக்கோங்க நீங்களே. அது உங்களை நல்ல முறையில் காப்பாற்றும். உங்களுடைய அதிர்ஷ்டம் இந்த முறை உங்களுக்கு கை கொடுக்க போகுது. என்னங்க 7.5 சனின்றாங்க, அதிர்ஷ்டன்றீங்க? ஆமாம், கை கொடுக்க போகிறது. இன்னும் பலருக்கு நான் சொல்லியிருக்கேன், 7.5 சனி காலகட்டத்தில் தான் கல்யாணம், குழந்தை, கிரகப்பிரவேசம், வேலை, ஆன்சைட் எல்லாம் குதிரும். எல்லா விஷயத்துலையும் நீங்கள் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கணும். உதாரணத்துக்கு நீங்கள் ட்ராவல் பண்ணுறீங்கன்னாக்கா உங்களோட பொருள்லாம் ஜாகிரதையாக இருக்கா, பாஸ்போர்ட் பத்திரமா வச்சுருக்கீங்களா, லக்கேஜ் கரெக்டாக இருக்கா, எல்லாத்தையும் எண்ணி எடுத்துட்டோமா, திரும்ப எண்ணி எடுத்துன்னு வந்தோமா, வெளியே எடுத்து வச்சதெல்லாம் திரும்ப உள்ளே எடுத்து வச்சோமா, இவ்வளோ தான். இப்படி கேர்ஃபுல்லாக இருந்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஒன்றுமே பிரச்சனை கிடையாது. ஆக்சுவலி அதிர்ஷ்டம், அதுவும் உங்கள் தந்தைக்கும் அதிர்ஷ்டம் வருங்க. உங்களுக்கு மட்டும் இல்லை, உங்கள் அப்பாவுக்கும் அதிர்ஷ்டம் உண்டு. உங்களுடைய அப்பாவால் உங்களுக்கு, உங்களால் உங்கள் அப்பாவுக்கு நன்மைகள் வந்து அவருடைய ஆசீர்வாதத்தை வாங்குவீங்க. அவருடைய பாராட்டு கிடைக்க போகிறது. ஸ்கூல்லையோ காலேஜ்லேயோ ஏதோ பெரிய நல்ல விஷயம் ஒன்று பண்ணி வெற்றிகரமாக, இப்போ கடுமையான முயற்சிக்கு பிறகு தான் அந்த வெற்றி கிடச்சிருக்கும். சும்மா ஏனோ தோண வெற்றி இல்லை. ஆஃபீஸ்லேயோ காலேஜ்லேயோ ஸ்கூல்லையோ பெரிய நன்மை செய்து பெரிய பாராட்டு வாங்குவீங்க. அதுக்கு உங்கள் அப்பா உங்களை உச்சி மோந்து மை சன், மை டாட்டர் அப்படின்னு கங்க்ராச்சுலேட் பண்ணுற போது எல்லா சிரமமும் மறைஞ்சு சந்தோஷப்பட போகிறீங்க. செலவை மட்டும் கட்டுப்படுத்துங்க, ஜாகிரதையாக இன்வெஸ்ட் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ரொம்ப நல்ல ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட மனம் அதாவது நீங்கள் என்ன பண்ணுவீங்க, நல்ல ஃப்ரெண்ட்ஸை சந்தேகப்படுவீங்க, நல்லவங்களா இல்லாதவங்கள நம்புவீங்க. இது 2 மட்டும் இல்லாமல் பார்த்துங்க. அப்போ என்ன பண்ணணும்னா, எல்லாத்தையுமே ஒரு கேர்ஃபுல் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணி எந்த அளவு நீங்கள் இடம் கொடுக்கலாமோ, இடம் எடுத்துக்கலாமோ அதை கேர்ஃபுல்லாக இருந்துட்டிங்கன்னா மீனராசிக்கு ஒரு பிரச்சனையுமே கிடையாது. 2024 ரொம்ப அருமையான வருடம். குட் லக்.